ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேருக்கு டென்சஸ்னாவே ரொம்ப கஷ்டம், நான் படித்து பார்த்தாலும் என் மண்டையிலே ஏற மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிங்களா? இந்த வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு புரிய வைக்காமல் நான் விடவே மாட்டேங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் டென்ஸை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இறந்த காலம். இறந்த காலம். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம், இந்த டைமில் ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கும் பார்த்தீங்களாங்க. அந்த செயலை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இன்னும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க. நான் சாப்பிட்டேன். முடிஞ்ச ஒரு விஷயம் தானே. நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னா இப்போ நடக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டேன். முடிஞ்ச ஒரு செயல் தானே. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி வரும் அப்படின்னா ஐ ஈட். இது கரெக்டா? தப்புங்க. நிறைய பேர் ஏன் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஏட். ஐ ஏட். இதுதான் கரெக்டான ஆன்சருங்க. ஏன் இந்த இடத்துல ஈட்டுக்கு பதிலாக ஏட் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். அதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கீழே பாருங்களேன். ப்ரெசன்ட் டென்ஸ் இதை நம்ம V1 சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ் இதை நம்ம V2ன்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதை நம்ம V3 அப்படின்னு நாம் சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஈட் அப்படின்னு இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் ஏட் அப்படின்னு இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டன் அப்படின்னு இருக்குது. நல்லா கவனிங்க. நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த V2ல் இருக்கிற இந்த ஏட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதாங்க? ஐ ஏட். நான் சாப்பிட்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்க பாருங்களேன். நான் விளையாடினேன். கீழே பாருங்கள், V1ல் ப்ளே இருக்குது, V2ல் பிளேட் இருக்குது, V3ல் பிளேட் இருக்குது. இப்போது நான் விளையாடினேன் அப்படிங்கிறதுக்கு சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்படின்னா ஐ, விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. ஆனால் ப்ளே அப்படின்னு போடக்கூடாது. ப்ளே அப்படிங்கிறது V1ல் இருக்குது. ஐ ப்ளே அப்படின்னா நான் விளையாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதாங்க? நான் விளையாடினேன் அப்படின்னா ஐ பிளேட். V2ல் தானே இருக்குது இந்த பிளேடு. இந்த பிளேட் தான் இங்கே நம்ம எழுதணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக V2ல் இருக்கிற வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். V2ல் என்ன வெர்பு இருக்குது இங்கே? பிளேடு. இந்த பிளேடு தான் இங்கே எழுதணும். ஐ பிளேட். இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா 100க்கு 100 கரெக்டான சென்டென்ஸாக நம்ம எழுதிட்டோங்க. இதே சென்டென்ஸை நம்ம பேசவும் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம 4 டைப்பில் சென்டென்ஸை வந்து எழுதலாம், பேசவும் செய்யலாம். இங்கே பாருங்களேன். அவன் வந்தான். முடிஞ்ச ஒரு செயல் தானே. வந்தான். நேற்று வந்தான், முந்தா நேற்று வந்தான், போன வாரம், போன வருஷம் வந்தான் சொல்லுவோம்லங்க. அவன் வந்தான். இதை வந்து நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோமா? இதை நம்ம எப்படி நெகட்டிவாக சொல்லுவோம் பாஸ்ட் டென்ஸில்? அவன் வரவில்லை. புரியுதாங்க உங்களுக்கு? நேற்று அவன் வரல, போன வாரம் வரேன்னு சொன்னான், வந்தானா? அவன் வரல, வரவில்லை சொல்கிறோமா? ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவன் வந்தானா கேள்வியாக கேட்குறோமா? ஆனால் இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்குறோம்? பாசிட்டிவாக கேட்குறோமா? அவன் வந்தானா? ஓகேங்க. இப்போ இந்த கேள்வியை நம்ம எப்படி நெகட்டிவாக கேட்கலாம்? அவன் வரவில்லையா நெகட்டிவாக கேட்குறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் 4 டைப் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்ட் 1, பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நாம் ஒரு சென்டென்ஸை எழுத முடியும்.
அப்படி எழுதுனா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வருங்க. அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட்னா என்ன நான் சொல்கிறேன். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், நேம். இதை தான் நாம் சப்ஜெக்ட் அப்படின்னு நாம் சொல்லுவாங்க. புரியுதாங்க? ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா என்ன வரும்? நான் சொல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. யூ நீ அல்லது நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே அப்படின்னா என்ன வரும்? அவர்கள். ஹீ அவன், ஷீ அவள், இட் அது. நேம் நம்ம எல்லாருடைய நேமும் இதில் அடங்கும். மகாராஜா, அஜித், இந்த மாதிரி எல்லாருடைய நேமுமே இதில் அடங்கும். உங்களுக்கு புரியுதாங்க? இதை தான் நாம் சப்ஜெக்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்பு. வெர்புனா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, படிக்கிறது, குளிக்கிறது, ஓடுறது, சமைக்கிறது, இதெல்லாம் ஒரு செயல் தானே. இந்த செயலை தான் குறிக்கும். ஆனால் இந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, V2 நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு அட்டவணையில், ஈட்க்கு ஏட்டுன்னு தான் சொன்னோம், ப்ளேக்கு பிளேடு. இந்த வெர்பை நாம் பாஸ்ட் ஃபார்ம், அதாவது V2ல் இருக்கிற வெர்பை தான் இங்கே நம்ம எழுதணும். நாம் ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் வெர்பு எழுதணும். இந்த வெர்பு எந்த ஃபார்மில் இருக்கணும்? செகண்ட் ஃபார்ம் V2ல் தான் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றது என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாங்க. இது தாங்க இதோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும் கூட அவசியம் இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு ஈஸியாக படிச்சிருவீங்க. இப்போ பாருங்களேன், நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். இந்த சென்டென்ஸை வாசிங்க. அவன் வந்தான். வந்தான் முடிஞ்ச ஒரு செயல் தானே இது. நேற்று வந்தான் அப்படி தான் சொல்லுவோம். இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் இந்த சென்டென்ஸை நம்ம எழுத முடியும். ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்பு. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்னது? அவன். வெர்புனா ஒரு சென்டென்ஸில் நடக்கக்கூடிய செயலை குறிக்கும். இந்த சென்டென்ஸில் எது செயலாக இருக்குது? வந்தான். வர்றது ஒரு செயல் தானே. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? சப்ஜெக்ட், வேர்ப் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? சப்ஜெக்ட் தானே இருக்குது. அவன். அவன் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஹீ. ஹீ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள்? வெர்பு. வெர்புனா வர்றது தான். வர்றதுக்கு இங்கிலீஷில் என்னதுங்க? கம். ஹீ கம். கரெக்டா? தப்புங்க. நிறைய பேருக்கு ஏன் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வெர்பை நாம் அப்படியே எழுதக்கூடாது. இதோட பாஸ்ட் ஃபார்ம், அதாவது V2ல் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம எழுதணும். இப்போ கீழே பாருங்களேன். V1ல் கம் அப்படின்னு இருக்குது, V2ல் கேம், V3ல் கம். இப்போ இந்த இடத்துல வந்தான் அப்படிங்கிறதுக்கு எதை எழுதணும்? கேம். கேம். ஹீ கேம். அவன் வந்தான். உங்களுக்கு புரியுதாங்க? நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது நம்ம வெர்பை V2ல் இருக்கிற வெர்பை மட்டும்தான் எழுதணும். V1ல் இருக்கிற வெர்பை நம்ம எழுதக்கூடாது. அப்படி எழுதணும் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதில் போயிடும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடக்கக்கூடிய செயலை பற்றி பேசுகிறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா நடந்து முடிஞ்ச செயலை பற்றி பேசுகிறது. உங்களுக்கு புரியுதாங்க? நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இப்போவே கீழே காமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேங்களா? நம்ம சேனல் இருக்குது, கவலைப்படாதீங்க. ஈஸியாக இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கலாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே காமெண்ட்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவர்கள் வந்தார்கள் முடிஞ்ச ஒரு செயல் தானே. இதுக்கு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்? அவர்கள் அப்படின்னா தே. தே வந்தார்கள். கம் எழுதக்கூடாது, கேம். முடிஞ்ச ஒரு செயலுக்கு வர்றதுக்கு இங்கிலீஷில் கேம் அப்படி தான் எழுதணும். தே கேம். அவர்கள் வந்தார்கள். நாங்கள் வந்தோம். நாங்கள் அப்படின்னா வி. வந்தோம் முடிஞ்ச ஒரு செயல்.
என்ன எழுதணும் வெர்பா? கேம். we came. அவ்வளோதாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை ஈஸியாக நம்ம கற்றுக்கலாங்க. பயம் இல்லாமல் கற்றுக்கலாம். பயப்படாதீங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் இருக்குது. டெய்லியுமே டென்சஸ் நம்ம ரொம்ப அக்குவேராக ஆணிவேராக சிம்பிள் சென்டென்ஸை வச்சு நம்ம சொல்லித்தரோம். கவனமாக பாருங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மறக்காமல் இப்போவே இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவள் சமைத்தாள். சமைத்தாள். அவள் நேற்று சமைச்சா. அவள் போன வாரம் சமைச்சாப்பா பிரியாணி சொல்லுவாங்கல்லங்க. அப்போனா இது ஒரு முடிஞ்ச செயல் தானே. அப்போ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. இப்போது நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? மேலே ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இது எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் வெர்பு எழுதணும். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது? அவள். வெர்பு என்னது? என்னது? சமைக்கிறது தான். ஓகேங்க, உங்களுக்கு புரியுதா? ஃபஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதிக்கலாமா? அவள் அப்படின்னா என்ன வரும் இங்கிலீஷில்? என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். உங்களாலையும் ஈஸியாக இங்கிலீஷை புரிஞ்சு பேச முடியும். பயப்படாதீங்க. அவள் அப்படின்னா ஷீ. சமைத்தாள்னு இருக்குது. சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் குக். ஷீ குக். கரெக்டா? தப்புங்க. எல்லாருமே ஏன் தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சாவே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த குக் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதணும்? V2ல் இருக்கிற வெர்பு தானே எழுதணும். கீழே பாருங்கள். V1, V2, V3. V1ல் குக், V2ல் குக்குடு அப்படின்னு இருக்குது, V3ல் குக்குடு அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸில் அவள் சமைத்தாள் அப்படிங்கிறதுக்கு ஷீ குக் அப்படி வராது, ஷீ குக்டு. இதுதாங்க கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன். அவன் சமைத்தான். எப்படி எழுதலாம்? அவன் அப்படின்னா ஹீ. சமைத்தான் முடிஞ்ச ஒரு செயல், பாஸ்ட் டென்ஸ். ஹீ குக்டு. நாங்கள் சமைத்தோம் அப்படிங்கிறத எப்படி எழுதலாங்க? நாங்கள் அப்படின்னா வி குக்டு. நாங்கள் சமைத்தோம். உங்களுக்கு புரியுதாங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாங்க. பயப்படாதீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். டெய்லியுமே டென்சஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா டென்சஸை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. ஈஸியாக டென்சஸ் வச்சு நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் 12 டென்சஸையும் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா 12 டென்சஸ்க்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 டென்சஸ்க்கான வீடியோவும் லைனாக இருக்கும். நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். ஏதோ பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிங்களா? ஜோச்சிப்பீங்க. இப்போ பாருங்கள் எப்படி எழுதலான்னு பாருங்கள். நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். போன வாரம் கிரிக்கெட் விளையாடணும்ப்பா சொல்லுவோம்லங்க. இப்படி தான் சொல்லுவோம். அப்போ இது முடிஞ்ச ஒரு செயல் தானே. முடிஞ்ச ஒரு செயல்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸை தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் எழுதலாம். மேலே பாருங்கள். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தானே இருக்குது. நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். இதில் எது சப்ஜெக்ட்? நாங்கள். நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள். அடுத்து என்ன எழுதணும்? வெர்பு. இதில் வெர்புனா என்னதுங்க? கிரிக்கெட்டா வெர்பு? கிரிக்கெட் வெர்பு கிடையாது. விளையாடினோம். விளையாடுறது தான் வெர்பு. ஏன்னா அதுதானே ஒரு செயல். கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது. விளையாடினோம். விளையாடுறது தான் ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ சப்ஜெக்ட்னா என்ன, வெர்புனா என்னன்னு கண்டுபிடிச்சாச்சா? இப்போ சென்டென்ஸ் எழுதலாமா? நாங்கள் அப்படின்னா வி. சப்ஜெக்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வெர்பு தானே இருக்குது. வெர்பு என்னது? ப்ளே. வி ப்ளே. கரெக்டாக? ப்ளேயை நம்ம அப்படியே எழுதக்கூடாது. பாஸ்ட் ஃபார்ம், அதாவது V2ல் என்ன வெர்பு இருக்குதோ அதை தான் நம்ம இங்கே எழுதணும். கீழே பாருங்கள். ப்ளே, பிளேட், பிளேடு. அப்போ V2ல் என்ன இருக்குது? பிளேடு. இந்த பிளேடு தான் நம்ம இங்கே எழுதணும். வி பிளேட். அடுத்து என்ன இருக்குது? கிரிக்கெட். வி பிளேட் கிரிக்கெட். நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். புரியுதாங்க? அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். முடிஞ்ச ஒரு செயல் தானே. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா அவர்கள் அப்படின்னா தே பிளேட் கிரிக்கெட். தே பிளேட் கிரிக்கெட். அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்கள். நாம் ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் வெர்பு எழுதணும். இந்த வெர்பு எந்த ஃபார்மில் இருக்கணும்? செகண்ட் ஃபார்ம் V2ல் தான் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மற்றது என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடலாங்க. இப்போ நான் ரொம்பவே சிம்பிளான சென்டென்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட்டில் ஒரு 10 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சென்டென்ஸ்லாம் எழுதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுத ஆரம்பிங்களேன். டெஃபினட்டாக அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு தரவாயிருச்சு அப்படின்னு அர்த்தங்க. இப்போது இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க். நான் படித்தேன், அவன் படித்தான், அவள் படித்தாள், நாங்கள் படித்தோம், அவர்கள் படித்தார்கள். இதுக்கான ஆன்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை இப்போவே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தெரியும் அப்படின்னா அதையும் தமிழில் எழுதி இங்கிலீஷில் அதுக்கான ஆன்சரையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது புதுசாக பார்க்குறாங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மூலமாக பெரிய உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். மொத்தமாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் 5 வீடியோ இருக்குது. 5 வீடியோவுமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணாலும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.